துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய சமாதானம் நீர் தேடியும் கிடைக்காத குடும்ப அமைதி உங்களுக்கு ஆறாத மன மதுக்களாகவே இருந்திருக்கும். காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் வீடான துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு எப்போதுமே சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே இருக்கும். இதற்காக நீங்கள் பலமுறை உங்கள் சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து சமாதானம் புறாவாகவே தோது சென்றிருப்பீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் வளைந்து கொடுத்து போனாலுமே குடும்பத்தில் ஒரு தற்காலிக அமைதி ஏற்படுமே தவிர நிரந்தரமான நிம்மதி என்பது காணாம நீராகவே தொடர்ந்திருந்திருக்கும். இதற்கு முக்கிய காரணம் உங்கள் ராசிநாதனான சுக்கிரனுடன் 9ஆம் அதிபதியான புதன் அல்லது 4ஆம் அதிபதியான சனியின் பலவீனம்தான். நீங்கள் ஒரு பக்கத்தை சரி செய்ய முயன்றால் எதிர்பாராத விதமாக அடுத்த பக்கத்தில் ஒரு புதிய பிரச்சனை வெடிக்கின்றது. உங்கள் வார்த்தைகள் குடும்பத்தினரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதால் சமாதானம் தேடியுமே நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே தோல்வியில் முடிந்திருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்க போய் அது உங்களுக்கு தோல்வியிலே தான் முடிந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நீங்கள் இயல்பாகவே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பலமுறை உங்கள் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுத்து சமாதான புறாவே தோல்வி சென்றிருப்பீங்க. நீங்கள் எவ்வளோதான் வளைந்து கொடுத்து போனாலுமே குடும்பத்தில் ஒரு தற்காலிக அமைதி மட்டுமே தான் தவிர நிரந்தரமான அந்த அமைதி நிம்மதியும் என்பது காணாமல் நேராகவே தொடர்ந்திருக்கும். உங்களுக்கு பணத்தை நம்பி கொடுத்து ஏமாந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். யார் கஷ்டம் என்று நின்றாலுமே கையில் காசு இல்லாவிட்டாலும் கடன் வாங்கியாவது உதவும் குணம் கொண்டவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. உங்களுடைய இந்த தாராள மனசையும் இரக்க குணத்தையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவங்க பலர் இருப்பாங்க. நாளைக்கே தந்து விடுகிறேன், முக்கியமான மருத்துவ செலவு என்று உங்களை உணர்ச்சி வசப்பட்டு வைத்து உங்களிடமிருந்து பெரும் தொகையை பெற்று செல்வாங்க. இன்று உங்களை கண்டு கொள்ளாமல் முகத்தை திருப்பி கொண்டு செல்கிறார்கள். 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் ராகுவின் தாக்கமோ அல்லது 8ஆம் வீட்டின் அதிபதி தொடர்போ கொள்ளும் போதோ இத்தகைய மாற்றங்கள் நிகழ்கின்றன. நீங்கள் கொடுத்த பணத்தை கேட்க போகும்போது அவங்களே உங்களை குற்றவாளி போல பேசுவது உங்கள் மனசை ரணமாக்கி இருந்திருக்கும். பணமும் போய் பழைய மனிதர்களின் முகமுடியும் கலன்ற கசப்பான அனுபவம் அதுவாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். அது உங்கள் கையில் காசு இல்லாவிட்டாலும் கடன் வாங்கியது உதவும் குணம் கொண்டவங்க தான் நீங்கள். அதாவது உங்களுடைய தாராள மனசையும் இரக்க குணத்தையுமே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இருந்திருப்பாங்க உங்களிடம் பலர். அது மட்டும் இல்லாமல் அது எவ்வாறு கேட்பார்கள் என்றால், நாளைக்கே தந்து விடுகிறேன், முக்கியமான மருத்துவ செலவு ஒன்று இருக்கிறது என்று உங்களை உணர்ச்சிப்பட வச்சுனா உங்களிடம் பெருந்தொகையை பெற்று சென்றிருந்திருப்பாங்க. அதை இன்னைக்கு உங்களை கண்டு கொள்ளாமையும் முகத்தை திருப்பி கொண்டு சென்றிருந்திருப்பாங்க அவங்கள். நண்பர்கள் செய்த மறைமுக துரோகம் உங்களுக்கு ஆறாத மனு வடுக்களாகவே இருந்திருக்கும். நட்புக்கு இலக்கணம் வகுக்கும் துலாம் ராசினரே, உங்கள் லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு 11ஆம் வீடான் லாபஸ்தானம் நண்பர்களை குறிக்கும். இந்த இடத்துல பாப கிரகங்களுடைய பார்வை பதியும் போது நீங்கள் உயிராக நினைத்த நண்பர்களே உங்களுக்கு பின்னால் குளிப்பறிக்கும் வேலையை செஞ்சுக்கிறாங்க. உங்களுடன் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு உங்கள் ரகசியங்களை உங்களிடமிருந்தே கேட்டு தெரிந்து கொண்டும் அதை உங்களுக்கு எதிராகவே ஆயுதமாக பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. முகத்திற்கு நேரே புகழ்ந்து பேசிவிட்டு முதுகுக்கு பின்னால் உங்களை பற்றி அவதூறுகளை பரப்புவதில் அவங்க சளைத்ததில்லை. நீங்கள் அவங்கள ஆபத்து காலத்தில் கை தூக்கி விட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது தான் அவங்க அனைவருமே தந்திரமான அழுவி உங்களை தனிமையில் தவிக்க விட்டு இருந்திருப்பாங்க. அது நீங்கள் எந்த இடத்துலையும் பாவகிரகங்களை பாதுகாப்பறியும் போதோ அப்போ தான் உங்களுக்கு உயிராக நினைத்த நண்பனே உங்களுக்கு பின்னால் கொழிப்பறிக்கிற வேலையை செஞ்சுருந்திருப்பாரு. உங்களுடன் சம்மந்து சாப்பிட்டு விட்டு உங்கள் ரகசியங்களை உங்களிடமே கேட்டு தெரிஞ்சு கொண்டு அதை உங்களுக்கு எதிராகவே ஆயுதமாகவே பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்த இழுபறிகளும் நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் முழுமையாக முடிவுக்கு வரப்போகின்றன. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய
அற்புதமான காலகட்டம் இதுவே அமையப் போகிறது. வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள், அதாவது திருமணம், வளைகாப்பு அல்லது புதுமனை பூவிழா போன்ற மங்களகரமான நிகழ்வுகள் இனிதே கைகூடி வரப்போகின்றது. சுக்கிரனின் சுப பார்வை உங்கள் ராசியின் மீது பதிவதால் குடும்பத்தில் எப்போதுமே ஒருவித பாசிட்டிவ் எனர்ஜியும் கலகலப்பான சூழலும் நிலவப் போகின்றது. விட்டு கொடுத்து செல்வதன் மூலயமா பெரியவர்களின் ஆசிகளை பெறுவதன் மூலமும் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகிறது என்பதில் எந்த ஒரு ஐயமுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அது உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் முழுமையாக இப்போ முடிவுக்கு வரப்போகுது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே மறைஞ்சு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் வீட்டில் தடைபெற்று வந்த சுப காரியங்களான திருமணம், வளைகாப்பு அல்லது புதுமனை புகுவிழா போன்ற மங்கள நிகழ்வுகள் இனி கைகூடி வரப்போகின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கலகலப்பான சூழலும் நிலவப் போகின்றது. கணவன் மனைவி அன்பு அதிகரித்து பலப்படப் போகிறது. ராசிநாதன் சுக்கிரன் காதலுக்கும் தாம்பத்தியத்திற்கும் அதிபதி என்பதால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வந்த ஈகோ பிரச்சனைகள் மற்றும் சிறு சிறு மனஸ்தாபங்கள் இனி பனி போல விலகப் போகின்றது. ஒருவருக்கொருவர் துணையா நின்று ஒருவரின் தேவையை மற்றொரு அறிந்து பூர்த்தி செய்யும் உன்னதமான பிணைப்பு உண்டாகப் போகின்றது. வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு சில காரணங்களாலோ பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணைஞ்சி வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் கைகூடி வரப்போகின்றது. பரஸ்பர புரிதல் அதிகரிப்பதோடு வாழ்க்கை துணையின் வழியே உங்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகளும் சொத்து சேர்க்கைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களின் வார்த்தைகளில் மென்மையும் அன்பும் கலந்திருப்பதால் தாம்பத்திய வாழ்க்கை சொர்க்கமாகவே மாறப்போகின்றது. உங்களுக்கு அதாவது கணவன் மனைவிக்கு இடையே வந்த ஈகோ பிரச்சனைகளும் சிறு சிறு மனஸ்தாபங்களுமே இப்போ பனி போல விலகப் போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் துணையாக நின்று ஒருவருடைய தேவையை மற்றவர் அறிந்து பூர்த்தி செய்ய உன்னதமான பிணைப்பு உங்களுக்குள்ளே உண்டாக போகிறது. வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு சில காரணங்களாலேயோ பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணைஞ்சு வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் கைகூடி வரப்போகின்றது. சுக்கிரனின் அருளால் செல்வம் பெறப்போகின்றது. உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் தனக்காரகன் மற்றும் போகக்காரகன் என்பதால் அவரின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைச்சி நிதி நிலைமையில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட போகின்றது. உங்களுக்கு இதுவரை உங்களை வாட்டி வதைத்த கடன் சுமைகள் படிப்படியாக குறைஞ்சி கையில் பணப்புழக்கம் சரளமாக அதிகரிக்க போது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்கள் மூலமா வர வேண்டிய லாபங்கள் மற்றும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கிகள் அனைத்துமே உங்களை தேடி வரப்போகின்றது. ஆடம்பர பொருட்கள், ஆபரணங்கள் மற்றும் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகப் போகின்றது. பொருளாதார ரீதியாகவே நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தடையின்றி வெற்றியை நோக்கி நகர்வதால் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரமே உயரப்போகின்றது. அதாவது உங்களுடைய நிதி நிலைமையில மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட போகுது. அது மட்டும் அல்லாமல் உங்களை வாட்டி வதைத்த கடன் சுமைகளும் படிப்படியாக குறைஞ்சி கையில் பணப்புழக்கம் சரளமாக அதிகரிக்க போகுது. உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்பும் பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக வர வேண்டிய லாபங்களும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கிகள் அனைத்துமே உங்களை தேடி வரப்போகின்றது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதில் எந்த ஒரு ஐயமுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அது உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் முழுமையாக இப்போ முடிவுக்கு வரப்போகுது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே மறைஞ்சு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் வீட்டில் தடைபெற்று வந்த சுப காரியங்களான திருமணம், வளைகாப்பு அல்லது புதுமனை புகுவிழா போன்ற மங்கள நிகழ்வுகள் இனி கைகூடி வரப்போகின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கலகலப்பான சூழலும் நிலவப் போகின்றது. கணவன் மனைவி அன்பு அதிகரித்து பலப்படப் போகிறது. ராசிநாதன் சுக்கிரன் காதலுக்கும் தாம்பத்தியத்திற்கும் அதிபதி என்பதால் கணவன் மனைவிக்கு இடையே வந்த ஈகோ பிரச்சனைகள் மற்றும் சிறு சிறு மனஸ்தாபங்கள் இனி பனி போல விலகப் போகின்றது. ஒருவருக்கொருவர் துணையா நின்று ஒருவரின் தேவையை மற்றவர் அறிந்து பூர்த்தி செய்யும் உன்னதமான பிணைப்பு உண்டாகப் போகின்றது.
வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு சில காரணங்களாலோ பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணைஞ்சி வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் கைகூடி வரப்போகின்றது. பரஸ்பர புரிதல் அதிகரிப்பதோடு வாழ்க்கை துணையின் வழியே உங்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகளும் சொத்து சேர்க்கைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களின் வார்த்தைகளில் மென்மையும் அன்பும் கலந்திருப்பதால் தாம்பத்திய வாழ்க்கை சொர்க்கமாகவே மாறப்போகின்றது. உங்களுக்கு அதாவது கணவன் மனைவிக்கு இடையே வந்த ஈகோ பிரச்சனைகளும் சிறு சிறு மனஸ்தாபங்களுமே இப்போ பனி போல விலகப் போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் துணையாக நின்று ஒருவருடைய தேவையை மற்றவர் அறிந்து பூர்த்தி செய்ய உன்னதமான பிணைப்பு உங்களுக்குள்ள உண்டாக போகிறது. வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு சில காரணங்களாலேயோ பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணைஞ்சு வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் கைகூடி வரப்போகின்றது. சுக்கிரனின் அருளால் செல்வம் பெறப்போகின்றது. உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் தனக்காரகன் மற்றும் போகக்காரகன் என்பதால் அவரின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைச்சி நிதி நிலைமையில மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட போகின்றது. உங்களுக்கு இதுவரை உங்களை வாட்டி வதைத்த கடன் சுமைகள் படிப்படியாக குறைஞ்சி கையில் பணப்புழக்கம் சரளமாக அதிகரிக்க போது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்கள் மூலமா வர வேண்டிய லாபங்கள் மற்றும்